இது இறையியல் சூஃபி மூலிகை மலர் மாந்திரீக மருத்துவம். நான் உங்கள் டாக்டர் முகமது ஜி. இது ஜின்களை அழைத்தல் சம்பந்தமான, அதாவது ஜின்களை அழைத்தல், ஒப்பந்தம் செய்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் சம்பந்தமான ஒரு முக்கிய பதிவாக உங்களுக்கு நான் இதை தருகிறேன். ஜின்களை அழைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சடங்கு, அதாவது ரைசட் போன்றது. அஸ்மாக்கள், நேம்ஸ், ஜின்களின் அரசர்கள் அல்லது தலைவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதுவது, அழகாக உதடுகள் அசையாமலும் நாவு உச்சரிக்காமலும் ஓதுவது. அதே போல ஒவ்வொரு ஜின் அரசர்க்கும் அல்லது தலைவர்க்கும் ஒரு குறிப்பிட்ட வாசனை திரவியம், எக்ஸாம்பிளா சொல்ல லூஃபான், சந்தனம், ஜவ்வாது, புனுகு, அரகஜா போன்ற வாசனைகளை தெரிந்து புகையிட வேண்டும். இந்த அழைப்பை ஏற்கொள்ளுபவர் தன்னை ஒரு ஹிசார், அதாவது ஒரு கவசத்தை, தன்னை அழைப்பவர் அதாவது ஜின்களை ஒப்பந்தம் செய்பவர் தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டத்தை வரைந்து அதனுள்ளே தான் ஓத வேண்டும். அது அவரை வேறு கிட்ட ஜின்களிடமிருந்தும் தீய சக்திகளிடமிருந்தும் அவரை காக்கும். ஜின்களை அழைக்க ஒப்பந்தம் செய்ய அஜீமத் மந்திர சொற்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த மந்திர சொல்லை அவ்வாறு மந்திர சொல்லை உருவாக்க ஒரு இலக்கு, நோக்கம் மிக மிக அவசியம். அதன் அடிப்படையில் அழைக்கும் நபரின் பெயர் இன்னும் அந்த பெயருக்குரிய அரபு இலக்கத்தை தெரிவு செய்ய வேண்டும். அந்த வகையில் அரபு இலக்கத்தின் அடிப்படையில் அவருக்குரிய கோள், அதாவது கிரகம் என்னவென்று அறிய வேண்டும். அதை அறிந்து அந்த கோளுக்குரிய மலக்கு, ஏஞ்சல், தேவதையை கண்டறிய வேண்டும். அவ்வாறு அறியப்பட்ட தேவதை முவக்கில் என அறியப்படுகிறது. அந்த தேவதையின் கீழ் இயங்கும் ஜின் அரசர் யார் என்பதை அறிந்து அவருடன் ஒப்பந்தம் செய்வதுதான் சரியாகும். அவ்வாறு உண்டாக்கப்படும் முவக்கில் தான் உங்களின் காவல் சக்தியாகும். அதேபோல் வாரத்தின் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஜின் அரசரால் ஆளப்படுகிறது. அவ்வாறு ஆளப்படும் ஜின் அரசரை அந்த நாளுக்கான தேவதையை கொண்டு ஒப்பந்தம் செய்வது முறையாகும். அவ்வாறு செய்யப்படும் ஒப்பந்தம்தான் சரியான ஜின் ஒப்பந்தம். அவ்வாறு ஒப்பந்தம் செய்யப்படும் ஜின்களால் மட்டுமே உங்களுக்கான உதவியை தர முடியும். இவ்வுலகில் மனிதர்களோடு கலந்து அலைந்து திரியும் கரீன் வகை ஜின்களால் எந்தவிதமான நல்லவைகளையும் உதவிகளையும் செய்யவும் தோழமை கொள்ளவும் முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இதுவே முக்கியமான ஒரு விஷயமாகும். இந்த உலகத்திலே பாம்புருவம், நாயுருவம், தேளுருவம் போன்ற பல உருவங்களிலே அலைந்து மனிதர்களாக அலைந்து திரிகின்ற இந்த கரீன் வகை ஜின்களால் உங்களுக்கு எந்த வகை நன்மைகளையும் ஏற்படுத்த முடியாது. இவ்வாறான அடிப்படையில் விஷயங்கள் எதுவுமில்லாமல் நாளும் தெரியாமல் கோளும் தெரியாமல் உங்களுக்கே உரிய தேவனையும் கோளுக்கான தேவனையும் ஜின்னையும் கொண்டே சரியான ஜின் ஒப்பந்தம் செய்து கொள்ள முடியும். இந்த வகையான விஷயங்களுக்காக இவ்வகையில் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்வதற்காகவும் தான் சூஃபி மகான்களால் இந்த ஒப்பந்தம், அதாவது ஜின்களை அழைத்து வசப்படுத்தி வசியப்படுத்தக்கூடிய ஒப்பந்தங்களை செய்ய முடியும். அதாவது தன்னை சுற்றி ஒரு கவசம் விட வேண்டும் என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். அதே போல் அசீமத் என்கின்ற மந்திர சொற்களை உருவாக்க வேண்டும் என்றும் நான் குறிப்பிட்டிருந்தேன். தேவதையாகிய இந்த அனைத்துகளையும்
ஆல்வேஸ் செய்யப்பட வேண்டும். ஒரு நபரின் எண்மதிப்பையும் ஒரு கோளின் எண்மதிப்பையும் கூட்டி அதிலிருந்து ஒரு முவக்கில் காவல் சக்தியை பெயரை உருவாக்கி அதை அழைப்பது ஒரு முறையாகும். வாரத்தின் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஜின்கள் இருக்கின்றன என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். அதே போல உங்களுக்கான நீங்கள் எந்த வகையில் தஸ்கீர் ஒரு சக்தியை ஒரு குறிப்பிட்ட சக்தியை தஸ்கீர் என்றால் ஒரு குறிப்பிட்ட சக்தியை அல்லது படைப்பை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதாகும். இதில் ஜின்கள், மலக்குகள், தேவதைகள் மற்றும் பிரபஞ்ச சக்திகளை வசப்படுத்தும் முறைகள் இருக்கிறது. இப்போது நான் இந்த மலக்குகள் என்று குறிப்பிட்டது தேவதைகளை. இவைகளை எல்லாம் நீங்கள் சரியாக துல்லியமாக விளங்கிக் கொள்வது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த வகையிலே தான் இது சுயநலத்திற்காக அன்றி இறைவனின் படைப்புகளின் ரகசியங்களை அறிந்து கொள்வதற்காகவும் செய்யப்பட வேண்டும். இதற்காக ஒரு குறிப்பிட்ட திக்ர், அதாவது மந்திரங்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஓதப்பட வேண்டும். குறிப்பிட்ட நேரங்களிலும் ஓதப்பட வேண்டும். அசீமத் என்று சொல்லக்கூடிய மந்திரங்கள், சூளுரைகள். அசீமத் என்பது இறைவனின் திருநாமங்களில் அஸ்மாஉல் ஹுஸ்னா மற்றும் குர்ஆன்களை கொண்டு உருவாக்கப்படும் சக்தி வாய்ந்த கோர்வைகளாகும். முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அசீமத் என்பது மந்திரங்கள், சூளுரைகள் என்று சொல்வார்கள். அசீமத் என்பது இறைவனின் திருநாமங்களை, அதாவது அஸ்மாஉல் ஹுஸ்னாவை கொண்டும் மற்றும் குர்ஆனை கொண்டும் உருவாக்கப்படும் சக்தி வாய்ந்த கோர்வைகளாகும். இந்த ஒரு ஆன்மீக பயணி இந்த அஜீமத்களை முறைப்படி செய்வது, இந்த அஜீமத்களை முறைப்படி ஓதும் போது அவை குறிப்பிட்ட அதிர்வுகளை உருவாக்கி ஆன்மீக திரைகளை விளக்குகிறது. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். முறைப்படிதான் ஓத வேண்டுமே தவிர மற்றபடி கண்ட மாதிரி நீங்கள் நினைக்கும் நேரங்களில் எல்லாம் இவை ஓதக்கூடாது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். முறைப்படி ஓதும் போது அவை குறிப்பிட்ட அதிர்வலைகளை உருவாக்கி ஆன்மீக திரைகளை விளக்குகின்றன. உங்கள் மீது போடப்பட்டிருக்கின்ற அந்த ஆன்மீக திரைகளை விளக்குகிறது. இந்த அஜீமத்களை ஓதுவதற்கு முன் உடல் மற்றும் மன தூய்மை, தஹராத், தனிமை, கில்வத் மற்றும் முறையான வழிகாட்டுதல்கள் ஒரு குரு அவசியம் என கூறப்படுகிறது. குருவினுடைய வழிகாட்டுதலில், அதாவது நேரடி வழிகாட்டுதலில், உங்களுடைய சமகால வழிகாட்டுதலில் தான் இது செய்யப்பட வேண்டும் என்று சுட்டி பல கிதாபுகளில் சூஃபி மகான்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதனிடையே தியான முறைகள், அதாவது முராகபா என்று சொல்வோம், ஆன்மீக சக்தியை அடைய தியானம் அல்லது முராகபா மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த ஆன்மீக சக்தியை அடைய தியானம் அல்லது முராகபா முக்கியமான சக்தியாக கருதப்படுவது. இதில் என்ன விசேஷம் என்று சொன்னால், இதில் மூச்சு பயிற்சி மற்றும் கவனத்தை ஒருநிலைப்படுத்துதல் போன்றவை அடங்குகிறது. அதாவது மூச்சு பயிற்சி என்று சொல்லும் போது சுவாசத்தை அடக்கி ஆள்வதும் மற்றும் கவனத்தை ஒருநிலைப்படுத்துதல். நீங்கள் உங்களுடைய ஓட்டங்களையும் பலவாறு சிந்தித்துக் கொண்டு வெறுமனே கண்ணை மூடியிருப்பதால் எதுவும் நடக்கப் போவதில்லை. அதனால் இங்கே குறிப்பிடப்படுகின்றது என்னன்னு சொன்னால், மூச்சு பயிற்சி மட்டுமல்ல, மனதை ஒருநிலைப்படுத்துதல், கவனத்தை ஒருநிலைப்படுத்துதல். மனம் என்று கூறப்படவில்லை இந்த கிதாபுகளில், மனது என்று கூறப்படவில்லை, கவனம். உங்களுடைய கவனத்தை நீங்கள் கவனத்தை மட்டுமே ஒருநிலைப்படுத்த வேண்டும். உங்களுடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்த முடியாது. நீங்கள் கவனிக்க வேண்டும். எங்கே கவனிக்க வேண்டும் என்பதை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர எண்ணங்களை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சிக்க கூடாது.
அதாவது ஆசைகளை கட்டுப்படுத்தி மனதை ஒளியின் பக்கம் திருப்புதல் வேண்டும். உங்களுடைய ஆசைகளை நீங்கள் கட்டுப்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும். ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும், லிமிட்டட் செய்ய வேண்டும். உங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி மனதை ஒளியின் பக்கம் திருப்புதல். நாவால் அல்லாமல் இதயத்தால் இறைவனை தியானித்தல். இதன் மூலம் மனிதனின் உள்ளுணர்வு இனோவேஷன் மற்றும் மறைவான விஷயங்களை அறியும் ஆற்றல் மேம்படுகிறது. அப்படின்னு சொன்னால் நாவால நீங்க மந்திரங்களோ சொல்லக்கூடாது. இதயத்தால் இறைவனை தியானிக்க வேண்டும். அதாவது உங்கள் ஆத்மா, அதாவது உள்ளிருக்கும் உங்களுடைய உயிருடன், ஆத்மாவுடன். இதன் மூலம் மனிதனின் உள்ளுணர்வு மற்றும் மறைவான விஷயங்களை அறியும் ஆற்றல் உங்களுக்கு மேம்படுகிறது. இதில் முக்கியமான எச்சரிக்கையாக நான் இங்கே குறிப்பிடுகிறேன். இந்த பயிற்சிகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை மற்றும் கடுமையானவை. தகுந்த குருவின் நேரடி வழிகாட்டுதலில் இன்றி இவற்றை முயற்சிப்பது மனநலம் அல்லது உடல் நலத்தை பாதிக்கலாம் என்று ஆன்மீக பெரியார்கள், சூபி மகான்கள் எச்சரிக்கின்றனர். குறிப்பாக தஸ்கீர் போன்ற முறைகள் முறையான பாதுகாப்பு அரண்கள், அதாவது ஹிசார் இன்றி செய்யக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இந்த விதிகளை பயன்படுத்தி இந்த வழக்கத்தில் நீங்கள் இதை செய்ய முயற்சிப்பீர்களானால் வெற்றி உங்களுக்கு. ஒரு நேரடி குருவின் வழிகாட்டுதலில் இதை பயின்று உங்களது முயற்சி செய்து வெற்றி பெறுங்கள் என்று கூறி இந்த பதிவில் இருந்து விடைபெறுகிறேன். இதன் தொடக்கமாக அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். வஸ்ஸலாம்.